மக்களே, நாங்கள் நலம், நீங்கள் நலமா? மக்களே, இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இயற்கையான முறையில் நம்ம பாட்டி காலத்திலேருந்து உடம்பை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இயற்கையான முறையில் உடம்பு இயங்கணும் சொல்கிறேன், கேட்குறீங்களா? பாட்டி காலத்திலேருந்தே உடம்பையும் மனசையும் அமைதியாக சாந்தமாக வச்சுக்கிற அற்புதமான பாட்டி வைத்தியம் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, மனசில் எனக்கு பொறாமை அதிகமாக இருக்குது மாமி, என்ன செய்கிறது? அது மட்டும் இல்லை, இரவில் தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட்டோன்னே வயிறு ஒரு மாதிரியாக கனத்து கிடக்கு, வயிற்றுல வறட்சி ஏற்படுது மாமி, என்ன செய்கிறது? மன உளைச்சலாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். ஒரு கப் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நல்லா கலக்கி வெது வெதுப்பாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர், காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிங்க. மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது, மனச்சோர்வு இருக்கிறது, வயிறு உப்பிஷம், வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சுக்குப்பொடி ரொம்ப நல்ல மருந்து. தேன் மனசை அமைதியாக சாந்தமாக ஆக்கி கொடுக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? காலையில் எழுந்ததும் ஒரு 15 நிமிடமாவது நடைப்பயிற்சி கொடுங்க. உடம்பு நல்ல உற்சாகத்தோட அமைதியாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஜிம்முக்கு போவோமா, டயட்டில் இருப்போமா அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நடைப்பயிற்சியை விட பெரியது எதுவுமே கிடையாது. செஞ்சு பார்க்குறீங்களா? பாட்டி வைத்தியம் ஒன்றும் கஷ்டமானது இல்லை, நம்ம வீட்டு அஞ்சனப்பட்டியிலேயே இருக்குது. சுக்கு, மஞ்சள், மிளகு, வெந்தயம், பெருங்காயம், வெங்காயம், இதெல்லாம் எப்பப்போ எதுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ அதை சரியான முறையில் பயன்படுத்தினா உடம்பும் மனமும் லேசாயிரும். உடம்புக்கு இதெல்லாம் மிக நல்ல சக்தி வாய்ந்த மருந்துகள். மருந்து என்ன, இதுவும் ஒரு உணவு தான். நமக்கு நம்ம உடம்பு சொல்கிறத கேட்கணும். இயற்கை வைத்தியம் சாதாரணது தான், மெதுவாகத்தான் கேட்கும். ஆனால் அது கேட்டுச்சனா ஆழமாக வேரோட எல்லா நோயையுமே அறுத்து கொண்டு ஓடி போய்விடும். மக்களே, நம் கையில்தான் இருக்கிறது நம்முடைய வைத்தியம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முறை வேறொன்று சொல்கிறேன். டாட்டா.